எத்தனை பேர் கோடீஸ்வரனா இருக்கட்டுங்க, அவன் பிச்சைக்காரனா இருப்ப, அவன் பணக்காரனா இருப்ப, வீடு தேடி போய் பத்திரிக்கை கொடுக்கலனா அவன் காசு பணத்துக்கு மயங்க மாட்டோம். எங்க முன்னோர்கள் அவன் கொடுத்த மரியாதைக்கு தான் மரியாதை கொடுத்தாங்களே தவிர பணம் காசுக்கு மரியாதை கொடுக்கல. ஆனா நீங்க இன்னைக்கு அப்படியா இருக்கிறீங்க? நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுக்கறது இல்லைங்க, அல்ல வாட்ஸ்அப்ல போட்டு விட்டு அனுப்புறாங்க. எனக்கு இத்தனை தேதி கல்யாணம் வித் லொகேஷனோட இருக்குது, மண்டபத்துக்கு வந்துரு. எனக்கு ஒருத்தன் அப்படி தான் போட்டுவிட்டேன். நான் 2000 ரூபாய் நோட்டை போட்டோ எடுத்து திருப்பி போட்டுட்டேன். அதுக்கு 10,000 ரூபாய் செய்முறை செய்யறவனுக்கு நான்வெஜ் பிரிச்சிருக்கேன் அந்த ஏரியா. 5000 ரூபாய் செஞ்சீங்கன்னா சைவம், 2000 ரூபாய் செஞ்சீங்கன்னா சூப்பு, அதுக்கும் கம்மியாக செஞ்சீங்கன்னா வேற சூப்புன்னு போட்டுக்க. அங்கே நடுவரவர்களே, அன்னைக்கெல்லாம் புள்ள பத்தல ஏதாவது பஞ்சம் இருந்ததா? 8 புள்ள 10 புள்ள முன்னோர் பெத்துடலினா நாம இன்னைக்கு இங்க இருப்போமா? இன்னைக்கு என்னங்க கஞ்சத்தானா? பெரிய கோடீஸ்வரனுங்க ஆளை பார்த்தா காங்கேயம் காளையாட்ட தினவட்டா இருக்கிற ஒத்த புள்ளை பெத்து வச்சிருக்காங்க. இன்னொரு புள்ள பத்துக்கு உங்களால தகுதி இல்லை நான் கேட்கிறேன். அரசாங்கம் சொல்லிட்டா நடுவரவர்களே, 2050 உறவுகள் இல்லாத ஒவ்வொரு மனிதனும் அனாதை அளிக்க போறீங்க. கலாச்சாரம் இந்த கலாச்சாரம். ஒரே புள்ளை பெற்றுக்கிறீங்க, அந்த பிள்ளைக்கு கல்யாண வயசுக்கு வந்துட்டா காது குத்துனா பங்காளி கிட்ட தான் போய் நீங்க பல்ல காமிக்கணுங்க. நாங்க அப்படி இல்லைங்க, மண்டகளையும் போட்டுக்குவோம், பொழுது வந்தா இலகளையும் தின்னுக்குவோம். 1000 சண்டை வந்தா குடும்பத்துல மூத்தவர்கள் வச்சு நாயத்தை முடிச்சோங்க. ஏய் என்னடா பழக்கம் அது? அண்ணக்காரன் கேட்கற விட்டு கொடுத்து போடான்னு பெரியவங்க சொன்னாங்க. அந்த காலத்துல வலசு பசங்க கேட்டான். இப்போ ஏதோ ஒரு புத்தி சொன்னா எங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பூமர் அங்கிள். எனக்கு தெரியல அப்படின்னு என்னன்னு. என் பையன்கிட்ட என்ன சாமி மார்க் கம்மியா எடுத்துருக்கிறியா, அப்ப வெடி படி பண்ற போய் சம்பாரிச்சு கொண்டாந்து போடுறேன், தனக்கு கம்மியா மார்க் எடுத்து ஆகுமாடா, நான் தான் படிக்கல, நீ நாள் நல்லா படிக்கணும்னு சொல்லி தான் படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப நீ பூமரங்கள் மாதிரியா பேசுறீங்க. எத்தனை வயதுக்கு புத்தி சொல்ல முடியல, அடுத்த பசங்களுக்கு புத்தி சொல்ல முடியல. அன்னைக்கு அப்படி இல்லைங்க. ஒரு ஊருக்குள்ள போனோம்னா சாவடியில் 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க யார் என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்டோம். 10 பேர் உட்காந்து பேசினா தாங்க ஆளுக்கு ஒரு ஐடியா பிறக்கு. அதை வச்சு ஒரு தொழில் ஆரம்பிச்சா அந்த தொழில முன்னேற்றம் வருங்க. ஆனா இன்னைக்கு யாராட்டும் நீங்க பேசுறீங்களா? முகம் பார்த்து பேசுறீங்களா? முகநூல்ல பேசுறீங்க. 5000 பேர் ஃபாலோ பண்றாங்க ஃபேஸ்புக்ல. திருவாரூர்ல இருக்கிற, தஞ்சாவூர்ல இருக்கிற, கும்பகோணத்துல இருக்கிற, சென்னையில இருக்கிற, கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கீங்களே. உள்ளூருக்குள்ள 10 பேர்த்த ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கீங்களா? நீங்க எப்படி வச்சிருக்க முடியும்? அவன் என்ன லைக் பண்ணலன்னா அருவாவோட வீட்டுல வந்து நிக்கிறான்.